மதுரையைச் சேர்ந்த ஒரு மாற்றுத்திறன் வீரர். அவர் பேர் தம்பி மனோஜ். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் மனோஜ். தமிழ்நாடு அரசினுடைய டான்சி நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளியாக அவர் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தார். அவருக்கு ஸ்போர்ட்ஸில் மிகப்பெரிய ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை, அவருக்கு திறமையும் கூட இருந்தது. தொடர்ந்து பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்திருந்தார் மனோஜ் அவர்கள். அவருக்கு பெரிய பெரிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான அந்த வாய்ப்புகள் கிடைச்சிது. ஆனால் அந்த வாய்ப்புகள் பயன்படுத்தி அந்த போட்டிகளில் கலந்துக்கிறதுக்கான போதுமான நிதி வசதி அவரிடத்துல இல்லை. நம்முடைய முதலமைச்சரை சந்திச்சு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணாரு திரு மனோஜ். உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மனோஜ் அவர்களுக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக நிதி உதவியை உடனே வழங்க உத்தரவிட்டாங்க. நாங்களும் நிதி உதவி கொடுத்தோம். அதை பெற்று சென்ற தம்பி மனோஜ் இன்னைக்கு பல நேஷனல்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் பேரா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் கலந்துக்கிட்டு பல பதக்கங்களை குவிச்சு வெற்றிகளை தேடி தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய திறமையை பாராட்டி இன்னைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக அவருக்கு இதுவரை 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஊக்கத்தொகையை நம்முடைய அரசு கொடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, 3% இடஒதுக்கீட்டின் கீழே அவருக்கு அரசு வேலையையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். தம்பி மனோஜிற்கு சென்ற வருடம் மதுரையில் திருமணமும் நடந்துச்சு. அந்த திருமணத்திலையும் நான் போய் கலந்துக்கிட்டேன். சென்ற வாரம் நவம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு, உங்களுக்கு தெரியும் அது என்னுடைய பிறந்த நாள். அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தம்பி மனோஜ் அவர்கள் என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார். அன்னைக்கு தான் அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதா அந்த நல்ல செய்தியை என்னிடத்துல சொன்னார். இப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய திராவிட மாடல் அரசு எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் பேரில் மனோஜ் என்ற ஒரு மாற்றுத்திறனாளி வீரருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை இந்த அளவுக்கு நம்முடைய அரசு மாற்றி காட்டி இருக்கிறது. எனவே இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள்ல இருந்து ஏராளமான மனோஜ்கள் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய அரசனுடைய ஒரே லட்சியம்.